ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைத்துவிட்டது. எப்பொழுதும் கண்ணீர், வருத்தம், கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் என இவற்றையே மனதில் சுமந்து கொண்டு இருந்தாய். அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இனி எந்த கஷ்டமும் உனக்கு இல்லை, எந்த கவலையும் உனக்கு இல்லை. எப்பொழுதும் நீ விரும்பிய உன் துணையை நினைத்து நினைத்து அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. என்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாத அவர் எனக்கு தேவையே இல்லை என்ற முடிவோடு நீ இருக்கின்றாய். ஆனால் அவரை விட்டு பிரிந்து இருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். ஒன்றாக இணைந்து வாழவும் முடியவில்லை, அவர் இல்லாமலும் வாழ முடியவில்லை என்று மனம் எந்த பக்கம் அசைகிறது என்று தெரியாமல் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். கவலையை விட்டுவிடு, கண்ணீரை துடைத்திரு. நல்ல முடிவு உனக்கு கிடைத்திருக்கின்றது. உனக்கும் உன் துணைக்கும் இடையுமான ஒரு நல்ல உறவும் நல்ல முடிவும் கிடைக்கப் போகின்றது. உன் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல முடிவை நான் கொடுக்க போகின்றேன். அவர் எப்பொழுதும் மற்றவர்களை உதாசீனப்படுத்தி பேசுவதையே ஒரு பொழுதுபோக்காக வைத்திருக்கின்றார். அவருடைய இந்த குணம் பலருக்கும் பிடிக்கவில்லை. இருந்த பொழுதிலும் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் இருந்தார். ஆனால் உனக்கு பிடிக்கவில்லை என்ற பொழுது அவர் அதை மாற்றிக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். அவருக்குள் இருக்கும் சில அலட்சியம், சில பொய்கள் அனைத்தும் உனக்கு பிடிக்காமல் இருக்கின்றது. அனைத்துக்கும் சம்மதப்பட்டு ஒப்புக்கொண்டு நான் அனைத்தையும் மாற்றிக்கொள்கின்றேன் உனக்காக என்று கூறி உன்னுடைய வீடு தேடி வரப்போகின்றார். உன்னுடைய காலடியில் விழப்போகின்றார். இனி நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை நாம் வாழலாம் என்று கூறப்போகின்றார். உன்னுடைய துணையின் மனம் மொத்தமாக மாறிவிட்டது. உன் மீது அளவு கடந்த அன்பு ஏற்பட்டுவிட்டது. இதனால் வரை உன்னை மதிக்காத, உன்னிடம் ஒரு விஷயமும் கலந்தாலோசிக்காத உன்னுடைய துணை இனி உன்னை மதிப்பார். எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னை கேட்காமல் முடிவெடுக்க மாட்டார். சம உரிமை வழங்கப் போகின்றார். இனி நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய். என்னை யாரும் மதிப்பதில்லை என்ற அழுத்தம் உனக்குள் இருந்தது. இனி அப்படி இருக்காது. உன் துணை ஒரு விஷயமாக இருந்தால் கூட, ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட இனி உன்னை கேட்காமல் அவர் தானாக ஒரு முடிவை எடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமைய போகின்றது. இனி உன்னுடைய ஆதிக்கமும் மேலோங்க போகின்றது. ஒருவரையொருவர் இருவரும் விட்டு கொடுத்து ஒன்றாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது உன் அப்பாவின் ஆசை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.